பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு நிறைய அன்போடு இருக்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18ங்க. இன்றைய விற்பனை பதிவு எதுவும் இல்லைங்க. லாஸ்ட் டே வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு லாட் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஈவினிங்னே சொல்ல முடியாது, நைட் ஒரு 11 மணிக்கு கிளம்பணும். 11 மணிக்கு கிளம்பி சென்னைக்கு வந்து நம்ம ஒரு 6 to 7 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம அண்ணாவோட ஃபார்மில் ரீச் ஆகிருந்தோம். போனதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் நம்ம டேரெக்டாக நம்ம எடுத்த செந்தில் அண்ணாவுக்குமே நம்ம கொடுத்த நண்பருக்கு வந்து டேரெக்டாக நான் பேச வச்சேன். ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் பண்ணி கொடுத்தோம். இந்த டைம் வந்து 2 பேருமே நம்மளுக்கு தேவையான நண்பருங்கிறதுனால யாருக்கும் டேரெக்டாகவே பேச வச்சு அவிலேயே வேலையை முடிக்க வச்சுட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆடுகளையும் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வெயிட் போட்டோம். எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் போடணுங்கிறக்காக தான் நம்ம ஏர்லி மார்னிங்கே போனோங்க. எம்டி ஸ்டொமக்கில் அண்ணா எதுவும் வைக்கல, எல்லாம் தெளிவாக இருந்ததுங்க. குட்டிகளை பொறுத்த வரைக்கும், ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழப்பு தானுங்க. ஆடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பராமரித்தா குட்டிகள் எல்லாமே நல்லா தெளிவாக வரக்கூடிய ஆடுகளுங்க. ஏன்னா நம்ம எடுத்து கொடுத்த ஆடுங்கிறதுனால நம்மளோட லைனேஜ் நல்லா தெரியும். இந்த டைம் கொஞ்சம் அண்ணனால் பராமரிக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா ஆடு கொஞ்சம் இழைச்சிருந்தது. அதனால் நம்ம டேரெக்டாக வந்து நம்ம அவங்கள்கிட்டே உண்டானதை சொல்லித்தான் பண்ணுங்க. எதுவுமே வந்து நம்ம டாப் குவாலிட்டின்னுலாம் சொல்ல முடியாதுங்க. எல்லாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான தாயாட்டு குட்டி தானுங்க. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் இழைச்சிருக்கு. வெயிட்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக குட்டி போட்ட ஆடுகளுங்கிறதுனால வெயிட் ரொம்ப கிளச்சி தருதுங்க. ஒரு 25 to 35 கிலோ அந்த சம்திங் தான் வெயிட் வந்ததுங்க. டேரெக்டாக அண்ணாவே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு நம்ம எடுத்து மட்டும் கொடுத்தோங்க. இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடுகளுமே இளம் ஆடுங்க. தலையீத்து பிறவை அப்படித்தான் இருக்குங்க. தலையீத்து 2ஆம் நீத்து அவ்வளோதான் இருக்கும். அனைத்து ஆடுகளுமே பல் வந்து 2 பல் 4 பல் பக்குவத்தில் தான் இருந்ததுங்க. ஏஜ் ஓல்டெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் சைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு நிறைய குட்டிகள் இருக்குதுன்னு கூப்பிட்றது ஓகே தாங்க. நாங்களும் முடிஞ்சளவு வந்துடுறேங்க. ஒரு சில டைமில் வந்து நம்மளால் தவிர்க்க முடியிற காரணத்தினால பார்த்திங்கன்னா வர முடியறது இல்லைங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேங்க, நம்மளுக்கு தனி பிஸ்னஸ் கிடையாதுங்க. இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மர் தான், விவசாயி தாங்க. நம்ம தோட்டத்து வேலை போக தான் மீதி டைம் வந்து இது நம்ம ஒரு ஜாலிக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல தரமான பொருள் இருந்தால் மட்டும்தான் எடுப்பேங்க. தரம் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ப்ரீடு வைஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தலச்சேரி, சோஜித், பீட்டல், போயர் அது மாதிரி வந்து நம்ம உயர்தர ஆடு மட்டும்தான் பண்ணுறாங்க. நாட்டாடுகளை வந்து நம்ம பண்ணுறதே இல்லைங்க. அதனால் நாட்டாடுகள் வந்து நம்ம மோசம்னு சொல்லிங்க. என்னோடய கண்ணோட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் என்னை தனிப்பட்ட முறையில் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபார்ம் செட்டப்புக்காக வளர்த்துறேங்க. தொழில் ரீதியாக வளர்த்துறப்ப பார்த்திங்கன்னா நாட்டாடுகளில் வந்து ஒரு ப்ராஃபிட்டுங்கிறதே சுத்தமாக இல்லைங்க. நம்ம தொழில் முறையாக பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் கெயின்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கலப்பின ஆடுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணுறதுங்க. இப்போ வெயிட் கெயின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஆடு மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. என்னோட கண்ணோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலச்சேரி ஆட்டுக்குமே போயர் கடாய்க்கு போட்ட குட்டிக்கு வந்துங்க சோஜித் கடாய் போட்டு வருது பாருங்கள் குட்டிகள். அதில் வர குட்டிகளில் வந்து நம்ம தாயாடுகளை யூஸ் பண்ணுறப்போ வெயிட் கெயின் நல்லா கிடைக்குது, லென்த்தும் கிடைக்குதுங்க. நல்லா வெயிட் கெயின் நல்லா வருதுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் மில்க் ஈல்டும் கொஞ்சம் சேர்த்து வருது. டோட்டலாக எல்லா இதுலேயுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிகிறது வந்து இது 3 மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்பங்க. பீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காது அதிகமாக போயிடுதுங்க. பார்த்திங்கன்னா எலும்பு, அதாவது போன் வெயிட்னு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பீட்டலுக்கு, ஜமுனா பரிக்கெல்லாம் வந்து போன் வெயிட் அதிகமாக இருக்குதுங்க. ஃபேட் வெயிட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலச்சேரி, போயரு, சோஜித் இது 3மே வந்து ஃபேட் வெயிட் நல்லா இருக்குதுங்க. கறி எடைக்கு வந்து நல்லா விற்பனை ஆகுது. நம்ம தனிப்பட்ட முறையில் சோஜித்து, இந்த சிரோகி அதெல்லாம் விற்கிறப்ப வந்து மார்க்கெட்டில் வந்து காதடுகள்னு சொல்லி கொஞ்சம் விரும்பி வாங்க மாட்டாங்க. அதே நம்ம இதை 3 மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்தா நாட்டாடு டைப்லேயும் இருக்கும். நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற சந்தைக்கே பார்த்திங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுறப்போ உங்களுக்கு கறி நல்லா புடி நல்லா இருக்கிறதுனால நார்மல் வியாபாரிகளை வந்து நல்லா விரும்பி வாங்குவாங்க. நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரும் வந்து இந்த காதுக்காக விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டாங்க. கறி எடை இருக்குது, கறி எடைக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. ஒரு 100, 200 முன்ன பண்ண வாங்கலாங்க. 500க்கு விற்கிதா 600க்கு வாங்க, 700 கூட வாங்குங்க. ஏன்னா அது உங்கள் மனசுக்கு பிடிக்கிறப்போ அந்த கிடாய் குட்டிகளும் சரிங்க, தாயாடுகளும் சரி நம்மளுக்கு ப்ரீடிங்காக வேணுங்கிறப்ப 100, 200 சேர்த்து கொடுத்து வாங்குறதுனால தப்பு இல்லைங்க. அதே வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிறத வந்து 100, 200 சேர்த்து கொடுத்து வாங்கினாலும் வேஸ்ட்டு தானுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கறி எடைங்கிறப்போ நம்மளுக்கு இன்றைக்கி கறி ரேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு வந்து வேறுபடுதுங்க. சென்னையில் ஒரு ரேட் இருக்குது, திருப்பூரில் ஒரு ரேட் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு ரேட் இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து டிஃபர் ஆகுங்க. நம்ம அதிகப்படியாக வந்து நம்ம போஸ்ட்டில் வந்து விலை சொல்லாததுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 15,000 அப்படின்னு சொன்னோம்னாங்க நம்ம ஏரியாவில் வந்து அந்த ப்ரைஸ் விற்கிதுங்க. அதே வந்து உங்களுக்கு தெற்கு சைடு, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவகாசி அந்த எட்டயபுரம் அந்த சைடெலாம் போனீங்கன்னா கிலோ வந்து 350 ரூபாய்க்கு தான் இருக்குதுங்க. 350 ரூபாய்னா அவங்க நாட்டாடு டைப்புங்க. நம்மளது எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபார்ம் செட்டப்பில் வளர்கிறதுனால நம்ம போடுற தீனிக்குமே ப்ரைஸுக்கும் வந்து டிஃபர் ஆகுங்க.
ஏன்னா மீட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே 700 600 கிடைக்கும். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1000 1100 வருங்க. அதனால் வந்து அதனால தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம போஸ்ட்டில் வந்து ரேட் சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம போஸ்ட்டில் போடுற பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமெண்ட் வந்து தேவையில்லாத வருங்க. நம்ம கிலோ வந்து 500 கொடுக்குறோம் அப்படின்னா ஒருத்தர் என்ன பாருன்னா எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 300 தான் போதும்பாங்க. அது ஒவ்வொரு ஏரியாவில் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. நம்மளுக்கு கட்டுப்படியான விலையை வந்து நம்ம போடுறோம். ஓகேன்னா எடுக்கலாங்க. இல்லைங்கிறப்போ வேண்டாம்னா அடுத்த பேட்சில் வர பார்த்துக்கலாங்க. எங்கள் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். ஏன்னா நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம், எவ்வளோ நம்ம மார்ஜின் வச்சு கொடுக்குறோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓப்பனாக வந்து நம்ம எதையும் ஒளிச்சு மறைச்சாலும் சொல்ல மாட்டாங்க. வீடியோவில் சொல்கிறதில்ல, ஆனால் நேரில் ஃபோன் பண்ணி கேளுங்க. அது ஓப்பனாக எல்லாமே பேசிக்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு நம்ம ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, என்னதாக இருந்தாலும் நம்ம குவாலிட்டி பொறுத்து தான் வந்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுங்க. நார்மலாக வந்து 20 கிலோ குட்டி வந்து பார்த்திங்கன்னா 25,000 கூட வாங்குவோங்க. அதே 20 கிலோ குட்டி வந்து 6,000 கூட கேட்பேங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்க. நம்ம ஏனுங்க இது 20 கிலோ தான் இருக்குது, இதை வந்து 20,000 கேட்குறீங்க, இதை ஏன் 6,000 கேட்குறீங்கன்னா அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் நம்மளோட குவாலிட்டி வந்து இருக்குதுங்க. ப்ரீட் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா அது டிஃபர் ஆகும். ஒவ்வொரு ப்ரீடுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் தான் கிடைக்குங்க. ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டுங்கிறப்பல எதுவும் கிடையாதுங்க. இப்போ இந்த ஃபார்மில் நம்ம வந்து 400 எடுத்தோங்க, 430 கொடுத்தோம். ரீசன் கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 20,000ங்க. 20,000ங்கிறப்போ நம்ம இதில் எந்த விதமான ப்ராஃபிட் பண்ணலிங்க. ஏன்னா 2 பேருமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குற மாதிரி தான் பண்ணி கொடுத்தோங்க. அலைச்சல்ங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நாள் அலைச்சல் தானுங்க. அலைச்சல் இருந்தாலும் ஓகே, நம்ம நண்பர்களுக்காக நம்ம இதோட பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக நம்ம இது பண்ணி கொடுத்தோம். இதே ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஒவ்வொரு டைம் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ரைஸ் தான். ஒரு கலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம 400 கொடுக்குறோம், 450 கொடுக்குறோம், 500 கொடுக்குறோங்க. இது அனைத்துமே வந்து குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி தான் வருங்க. நிறைய ஃபார்ம்லேருந்து கூப்பிட்றீங்க, கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா நீங்கள் என்ன கிலோ என்ன வெயிட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கிலோ வெயிட்டுங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த வெயிட்டை வந்து நம்ம நேரில் பார்க்காத எதையுமே சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் வந்து பார்த்துங்க, அந்த குட்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுவே நம்ம அண்ணனோட ஃபார்மில் அந்த பாயர் கடை ஒன்று இருந்ததுங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்தது வந்து ஆவரேஜ் ப்ரைஸுங்கிறதுனால 430ங்கிறப்ப எடுத்து கொடுத்தோம். எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் என்னென்னா ஹை ரேட் கொடுத்து எடுத்துடுறீங்க. கிலோ 2000ங்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுக்கவே வேண்டியது இல்லைங்க. 2000 எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணுங்க. 2000 எடுத்து நாளைக்கு அதை விற்கிறப்போ ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக வந்து அந்த குட்டியை கொடுக்குறப்ப கறிக்கடைக்காரர் கேட்குறது வந்து 400 தான் கேட்பாங்க. கிலோ வந்துங்க 400 to 450 தான் கேட்பாங்க. மீதி பார்த்திங்கன்னா 1650 அதுலேயும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் வளர்த்தி என்ன ரேட்டு கொடுக்க போகிறீங்கிறது புரிஞ்சுக்குங்க. நார்மல் ப்ரைஸ் நீங்கள் 450க்கு கறி ரேட் போதா, நீங்கள் வளர்த்துறதுக்கு வாங்குறப்ப 650 700 கொடுத்து வாங்குங்க. அதுக்கு மேலே வாங்குறப்ப அது வேஸ்ட்டு தாங்க. இந்த ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோஜத் ஒன்று தான் வந்து மூவிங் அதிகமாக இருக்குதுங்க. அப்புறம் பீட்டல் எல்லாமே பார்த்திங்கன்னா போகுதுங்க. போனாலும் பார்த்திங்கன்னா விரும்பி வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த டைமில் வந்து மூவிங் என்னையை பொறுத்த வரைக்கும் சோஜத் மட்டும்தான் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு 600 to 700 பட்ஜெட் போயிட்டுருக்குதுங்க. மற்றபடி தலைச்சேரி எல்லாம் பார்த்திங்கன்னா 500க்குள்ளே தாங்க. அது மட்டும் இல்லாத அந்த தரத்தை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுங்க. தலைச்சேரியிலே பார்த்திங்கன்னா டாப் குவாலிட்டியாக இருக்கிறது வந்து இன்னொரு 50 சேர்த்து 550 பண்ணி எடுக்கலாங்க. ப்ரீடிங்காக வளர்க்குறப்ப நம்ம 5 10 பார்க்க வேண்டியது இல்லைங்க. இதில் இருக்கிற கொடி ஆடுகள் இருக்குது பாருங்கள், இந்த 5 6 ஆடுகளுமே வந்து நம்ம அண்ணாவோட ஃபார்மில் தான் சேல்ஸுக்கு இருக்குங்க. ஆடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல லென்த்து ஹைட் எல்லாமே இருக்குதுங்க. கொஞ்சம் இளச்சி தான் இருக்குது. மில்க் ஈல்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் மில்க் ஈல்டானதுங்க. சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற நண்பர்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னீங்கன்னா என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணாவோட நம்பர் தரேன், நீங்கள் டேரெக்டாகவே போய் எடுத்துக்கலாங்க. இது கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளோட தாய் ஆடுகளோட குட்டிகள் ஒரு 6 குட்டிகள் இருந்ததுங்க. இதுக்குமே சேம் அதே 430 ரூபா ப்ரைஸுங்கிறப்ப தான் ஃபிக்ஸ் பண்ணிங்க. டோட்டலாக ஆல் ஓவர் வெயிட் போட்டு நம்ம அண்ணாவுக்கு வந்து நேற்று டெலிவரி கொடுத்தங்க. நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்குது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையம்ங்கிற ஊர் இருக்குதுங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், 9843197143 இந்த நம்பர் கால் பண்ணி வேணுங்கிற டீட்டெயில் கேட்டுக்கலாங்க. மேக்ஸிமம் யாரும் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை யூடியூப்லேயோ வந்து கமெண்ட் பண்ண வேண்டாங்க, டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.